ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். டெய்லி ஒரு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம். 6th to 12th சமச்சீர் புக்கிலேருந்து உங்களுக்கு தெரியுமாலன்னு எடுத்துருக்க கொஷின்ஸ் தான். இன்றைக்கி 7th டே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கை தேசிய சின்னம் அது என்னைக்கு எந்த வருஷம் வந்து கவர்மெண்ட்டால் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்றது தான். ஆலமரம் மருத்துவ குணம் கொண்டது 1950 இங்கே கவர்மெண்ட் வந்து இது தேசிய சின்னமாக அறிவிச்சிச்சு. தாமரை 1950, சேட்டு நீரில் வந்தாலும் அழகானதுன்னு சொல்லியிருப்பாங்க. மாம்பழம் விட்டமின் ஏசிடி இருக்கும், சமவெளி பகுதியில் வரையும் 1950 தான், மூணுமே 1950. மயில் இந்தியாவை தாயகமாக கொண்டது 1963. புலி உலகின் 70% ஆஃப் புலி இந்தியாவில் தான் இருக்குது 1973. கங்கை ஆறு வற்றாதது, நிறைய தலைநகரங்கள் அங்கே ஆற்றங்கரையோடு தான் உருவாகிருக்கு 2008. யானை ஆசியாவை தாயகமாக கொண்டது. பிரதேசம் அது தான் வாழ்கிற பிரதேசத்தோட பாதுகாப்பு இந்த யானையிலேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும் 2010. இது அடுத்து ஆற்று ஓங்கில் டால்ஃபின் சொல்லுவாங்கள்ல, அது வந்து சுற்றுச்சூழல் அறியும் கருவியை அதை யூஸ் பண்ணுறாங்க. அது இருக்கிறத பொறுத்து அந்த சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்குன்றதை கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. 2010 லாக்டோபசில்ஸ்ன்ற தோழமை பாக்டீரியா. 2012 ராஜநாகம், அதோட அறிவியல் பேர் ஹேஃபிஃபாக்கஸ் ஹானா. உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. இந்தியாவின் மலைக்காடுகள் சமவெளிகளில் இது வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த இயர்ஸ்லாம் கொஷின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.